ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பாருங்கள், நிஜமாலே இது ரொம்ப ஓவருங்க. சிஎம் விஜய் அண்ணா மேலே வந்து நிறைய பேர் வந்து பாசம் இருக்குது. பட் இவங்க பண்ணது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வேலை பண்ணியிருக்காங்க. நிஜமாலே இது ரொம்ப ஓவர் தான். அதாவது உங்களுக்கு லைஃப் வந்து கேள்விக்குறியாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சிஎம் அண்ணா வந்து இப்போ இருக்காருன்னா ஓகே, அவர் வந்து ஒரு 5 வருஷம் இருப்பார். எப்படி வேணால் இது வந்து நம்ம வந்து மாறும் இல்லையா? அதனால் வந்து இது வந்து நம்ம ஒரு கேள்விக்குறியாக ஆகிடக்கூடாது. உங்களுக்கு வந்து பின்னாடி பிரச்சனை ஆகிடக்கூடாது. நிஜமாலே இது வந்து நீங்கள் ஒரு பெற்றவங்க பேர்களுக்கு பச்சை குத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. நிஜமாலே இது ஃபேக்கா இது உண்மையா அது கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் இது பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புங்க. பின்னாடி உங்கள் லைஃப்க்கு இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நிஜமாலே இது ஓவருங்க. ஓவரான ஒரு செயல் பண்ணியிருக்காங்க. தப்பு இது. ஏன்னா அவங்க விஜயை நம்மளை பாசம் வச்சிருக்கேன்னு காட்டிக்குது. இப்படி தான் நீங்கள் பச்சை குத்தி இந்த மாதிரி வெளிப்படையாக காட்டணும் அவசியமே கிடையாது. நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறோம். நான் கூட விஜய் ஃபேன்ஸ் தான். அதுக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி நெத்தியில் பட்டையாக குத்திக்கிட்டா யாருங்க கேட்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பின்னாடி உங்கள் லைஃப்க்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடாது சொல்கிறேன். பார்த்துக்கோங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.